அப்பாடா என்னோட பல கிளீனிங் வேலையை இந்த ஒரு ஸ்ப்ரே வந்து சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நான் பி கிரீன் நேச்சுரல்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைம் ஸ்கேல் ரிமூவர் ஸ்ப்ரே வந்து வாங்கியிருந்தேன். நான் நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்கேன். பட் இந்த லைம் ஸ்கேல் ரிமூவரே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து வேலை பண்ணும். எப்படி இந்த கப்பை எப்படி மாற்றிடுச்சு, இப்படி இந்த வாஷ் பேஷனை எப்படி மாற்றிடுது அப்படிங்கிறத வந்து பாருங்கள். இதில் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே வந்து கிடையாது. இந்த ஸ்ப்ரேவை நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி செராமிக் பவுல்ஸில் வந்து யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு கிச்சன் கவுண்டர் டாப்பில் வந்து உப்பு கரை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அங்கே யூஸ் பண்ணலாம். ஜஸ்ட் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணிவிட்டு ஸ்டீல் ஸ்க்ரப்பரோ இல்லை இந்த மாதிரி க்ரீன் ஸ்க்ரப்பரோ போட்டு தேய்ச்சிங்கனாக்கா அப்படியே புதுசு மாதிரி ஆகிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டைம் யூஸ் பண்ணுறப்பவே எவ்வளோ பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள். இதை 10 நாளைக்கு ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உப்பு கரை பிரச்சனை இருக்கவே இருக்காது. அடுத்து வந்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ஒரு கப்பு, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கு மேலே வந்து ஆகுது. பயங்கரமான உப்பு கரை வந்து படிஞ்சிருக்கு. இதுலேயுமே லைட்டாக நம்ம ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரப்பர் போட்டு தேய்ச்சா புதுசு மாதிரி ஆகிடும். அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரீனோட எண்டில் கொடுக்குறேன். ப்ளஸ் அவங்களோட பேஜையுமே நான் டேக் பண்ணுறேன். நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது, கெமிக்கல் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் வந்து கிடைக்கிது. நம்ம வீட்டில் இந்த மாதிரி கிச்சன் கவுண்டர் டாப்லேயே இருக்கட்டும், நம்ம வந்து வெசல் வாஷ் பண்ணி வைக்கிற இடத்துலலாம் கூட வந்து பார்த்திங்கன்னா இதை ஜஸ்ட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எஃபர்ட்லெஸ்ஸாக நம்ம வந்து க்ளீன் பண்ணிடலாம். ஸோ ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்க்கு இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள்.